பக்தி ஒலி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஊன் உடம்பே ஆலயம் உள்ளம் பெருங்கோயில்ங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. இன்றைக்கு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல ஆன்மீக விஷயமாகவும் சரி, வாழ்க்கையுடைய குறிக்கோள்களை அடைவதிலும் சரி, நம்முடைய உடலை பேணி காப்பதால் மட்டும்தான் அது சாத்தியம்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. தர்ம அர்த்த காம மோக்ஷானாம் ஷரீரமேவ கலு சாதனம் அதக சர்வம் பரித்யஜ்ய ஷரீரம் அனுபாலயேத். வாழ்க்கையுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடிய தர்மம்னு சொல்லக்கூடிய நம்முடைய கடமைகள், அர்த்தம்னு சொல்லக்கூடிய செல்வம், அதால் கிடைக்கக்கூடிய நல்ல பயன்கள், காமம்னு சொல்லக்கூடிய நம்முடைய குறிக்கோள்கள், மோட்சம்னு சொல்லக்கூடிய அந்த குறிக்கோள்களை நாம் அடைந்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, இது எல்லாம் நல்லா நடக்கணும்னா உடம்பு நல்லா இருந்தா மட்டும்தான் நல்லா நடக்கும். அதனால உடம்பை யாரெல்லாம் ஆரோக்கியமா வச்சுக்கிறோமோ, மகிழ்ச்சியா வச்சுக்கிறோமோ, அப்ப அவங்களுக்கு தர்ம மோர்த்த காம அக்ஷாம் தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய 4 விஷயங்களும் சுலபமான விஷயங்களாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய வாக்கு. அந்த வகையில இன்றைக்கு உடலை பேணி காப்பதற்கு நாம் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலுமே நமக்கு நோய்கள் ஏற்பட்டு விடுகிறது இல்லையா? அப்ப நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள்னு சொல்லும்போது ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆத்மிகம்னு சொல்லக்கூடிய 3 காரணங்களால தான் நம்ம உடம்புல நோய்கள் ஏற்படுதுன்னே சொல்றாங்க. ஆதி ஆத்மிகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? நம்ம உடம்புல நோய்கள் ஏற்படுவதற்கு நாமே எடுக்கக்கூடிய தவறான முயற்சிகள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஆத்தியாத்மிகம். சாப்பாடுல தப்பு பண்றது, உடல் கழிவு நீக்கம் செய்யாம இருக்கிறது, இது எல்லாமே ஆத்தியாத்மிகம்னு சொல்லுவோம். ஆதி பௌதிகம்னு சொல்லுவோம். இன்றைக்கு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காலநிலைகள், இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள், விபத்துகள், காயங்கள், இவையெல்லாம் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய நோய்களை தான் ஆதி பௌதிகம்னு சொல்லுவோம். ஆதி தெய்வீகம்னு சொல்லுவோம். இன்றைக்கு பிறவி பயனால் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களை தான் ஆதி பௌதிகம்னு சொல்லுவோம். இன்றைக்கு குணப்படுத்த முடியாத வகைப்பாட்டியல்ல இருக்கக்கூடிய நோய்களும், இன்றைக்கு அதே போல நோய்களுடைய தீவிரத்தன்மை மிக அதிகமாகி நம்மை சிரமப்படுத்துகின்ற நோய்களும், சிறந்த மருத்துவர், சிறந்த மருந்துகள், சிறந்த மருத்துவ சிகிச்சை இருந்தாலும் கூட சில நோய்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருப்பதற்கான காரணங்களும் என்னன்னா, ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய கர்ம வினைகளால் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் தான். அப்ப கர்ம வினைகளால் நோய்கள் ஏற்பட்டால் அதை மாற்றவே முடியாதா? கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்களுக்கு தீர்வே கிடையாதா அப்படின்னு ஒரு முறை ராவணன் சிவபெருமானோடு கேட்கிறார். இன்றைக்கு ராவணன் மிகச்சிறந்த வைத்தியன். ஒரு முறை அவன் சிவனை சந்திக்கும் போது சிவனிடம் கேட்கிறார், பூமியில் இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்த வேண்டும், என்னுடைய பிரஜைகளுக்கு இருக்கக்கூடிய நோய்களற்ற ஒரு ஆரோக்கிய வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் சிவன் இந்த 3 விஷயங்களை சொல்றாரு. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். அப்ப ஆத்தியாத்மிகம் வாழ்வியல் கோட்பாடுகளை ஆயுர்வேத மருத்துவம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆதி பௌதிகம்னு சொல்லக்கூடிய காலநிலை மாறுபாடுகள், விபத்துகளால் ஏற்படுவதை மருந்துகளை கொண்டு, அறுவை சிகிச்சை கொண்டு குணப்படுத்திக் கொள்கிறோம். ஆதி தெய்வீகம்னு வருதே, இதை எப்படி நாம சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது தான் சிவன் சொல்றாரு, உடலுடைய அமைப்புகள் எவ்வாறு இருக்கிறதோ, வர்மங்கள் எவ்வாறு இருக்கிறதோ, வர்ம புள்ளிகளுடைய சக்தி ஓட்டங்கள் எவ்வாறு தூண்டப்படுகிறதோ, அதே போல உலகெங்கும் சில இடங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை பிரவாகம் செய்கின்ற அளவுக்கு அந்த இடத்துல கோவில்களும் உருவாக்கப்படும் போது, அந்த கோவிலுக்கு இந்த ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்களால் பாதிக்கப்படுபவர்கள் சென்று அந்த நோய்கள் தீர்வதற்கான முறையான வழிபாட்டை அவர்கள் செய்யும் போது, ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்கள் சில நேரங்கள்ல குறைந்து போறதும், சில நேரங்கள்ல மறைந்து போவதும் சாத்தியமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லி ராவணனுக்கு உபதேசிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு நம்ம ஊர்ல நம்ம பார்க்கக்கூடிய புராதான பழங்காலத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் அனைத்துமே நம்முடைய உடலை, மனதை, ஆத்மாவை சுத்திகரித்து நம்ம உடம்புல ஏற்படுகின்ற, மனதில் ஏற்படுகின்ற கர்ம வினைகளால் நமக்கு ஏற்படுகின்ற நோய்களை குணப்படுத்துவதற்கு வழிகாட்டக்கூடிய திருத்தலங்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்மெல்லாம் பெரும்பாலும் கோவில் போகணும்னா என்ன கேட்கிறோம்? பணம் வேணும்னு கேட்கிறோம். நம்ம யாருமே கோவிலுக்கு போய் ஆரோக்கியமான வாழ்க்கை, நிம்மதி வேணும்னு கேட்கறது இல்லை. கோவில்கள்ல நிறைய பேர் நிறைய நகைகளை கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முத்து மாலைகள்லாம் புற்றுநோய் தீர்வதற்கு செய்த காணிக்கைகளாக இருக்கிறத பார்க்கிறோம்.
காப்புகள்னு சொல்லக்கூடிய கவச்சங்கள் செஞ்சு கொடுக்கறதெல்லாம் உடல்ல இருக்கக்கூடிய தோல் நோயை நீக்குவதற்கான பரிகாரங்களாக பார்க்கப்படுகிறது. அந்த மாதிரி இன்றைக்கு சில வகையான பரிகாரங்களை செய்யும் போது நோய்த்தன்மை மாறுவதை பார்க்கலாம். அந்த வகையில இன்றைக்கு சிறுநீரக நோய்களை நீக்கக்கூடிய ஒரு அழகான திருத்தலத்தை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். பொதுவா சிறுநீரக நோய்கள் அப்படிங்கிறது 2 நோய்களா இருக்கிறத பார்க்கிறோம். ஒன்று சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கற்கள், இன்னொன்று சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற செயலிழப்பு, கிட்னி ஃபெயிலியர் அண்ட் கிட்னி ஸ்டோன்ஸ். இந்த ரெண்டுமே மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய நோய்கள் தான் இல்லையா? இன்றைக்கு அறுவை சிகிச்சை இருக்கு. ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு, 2000 வருடங்களுக்கு முன்பு உங்களுக்கு உடம்புல ஒரு கற்கள் ஏற்பட்டு அந்த கற்கள் வெளிவர முடியாத அளவுக்கு அடைப்பை ஏற்படுத்தி அதனாலேயே சிறுநீரகம் கடுமையாக பாதித்து உடலும் மனதும் வலியால் சொல்ல முடியாதபடி துடித்து துடித்து சாகடிக்கின்ற வகையில ஒரு வலி இருக்குன்னா அதை மாற்ற நீங்க என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு நீங்க ஒரு மருந்து சாப்பிட்றீங்க, உடனே சரியாயிடுது. ஒரு வலி மாத்திரை சாப்பிட்றீங்க, சரியாகுது. நாகரீகம் வளராத ஒரு காலமாக இருந்து வைத்தியர்களும் சிகிச்சையும் எடுக்க முடியாத அளவுக்கு கிராமங்களில் இருந்த ஒரு காலத்துல என்ன செய்ய முடியும்? என்ன பெரிய வைத்தியர்கள் இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் கற்கள் உருவாகக்கூடிய கர்ம வினையோடு நாம் இருந்தால் என்ன செய்ய முடியும்? இந்த கற்களை, சிறுநீரக செயலிழப்பை, கர்ம வினைகளாக இருக்கக்கூடிய அந்த செயலிழப்பை மாற்றக்கூடிய, சிரமத்தை குறைக்கக்கூடிய ஒரு கோவில் தான் திருச்சி அருகே ஊட்டத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான திருக்கோயில்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஊட்டத்தூரில் இருக்கக்கூடிய பஞ்சவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில், இந்த பஞ்சவனேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவிலுடைய ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு நேர் எதிரில் பஞ்சவன சுனை இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இது பல்லவர் காலத்துல, சோழர்கள் காலத்துலன்னு நிறைய கும்பாபிஷேகங்களையும் நிறைய கட்டுமானங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவில். சமீபத்துல தான் அந்த கோவிலுக்கான ஒரு கும்பாபிஷேகம் கூட நடந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த ஊட்டத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த பஞ்சவனேஸ்வரர் கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த கோவில்ல இருக்கக்கூடிய நடராஜர் தான். என்ன அந்த நடராஜருக்கு அவ்வளவு பெரிய சிறப்புனா, பஞ்சநாத கல் அப்படின்னு ஒரு கல் இருக்கு. இந்த பஞ்சநாத கல்லுங்கிறது நம்முடைய ஆசிய மண்டலத்திற்கு உரித்தான ஒரு கல் கிடையாது. யோசிச்சு பாருங்க, 1000 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதியிலேயே இல்லாத ஒரு கல், அதில் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடராஜர், பஞ்சநாத கல்லை கொண்டு செய்யக்கூடிய அந்த நடராஜர் இன்றைக்கு இந்த சிறுநீரக நோய்களை, சிறுநீரக செயலிழப்பை, சிறுநீரக கற்களை, கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற சிறுநீரக நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு வரப்பிரசாதியாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம நிறைய பேர் யோசிப்போம், என்ன சார் நீங்க இன்னைக்கு மாடர்ன் மெடிசன் வந்துருச்சு, சர்ஜரி வந்துருச்சு, எவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு, எப்படி சார் நான் ஒரு கோவில் போய் ஒரு நோயை குணப்படுத்த முடியும்? இதெல்லாம் உண்மையிலேயே நடக்கிற விஷயமான்னு கேட்போம். ஒரு முறை கல் வந்தது பரவாயில்ல, 2 முறை வந்தது பரவாயில்ல சார், 3வது முறை கூட வந்தது பரவாயில்ல. வருஷம் வருஷம் உங்களுக்கு கல் வந்துகிட்டே இருக்கு. இந்த கற்களுடைய வெளிப்பாடா கிட்னி வீங்குது, ஃபெயிலியர் ஆகும்னு உங்களுக்கு மருத்துவர்கள் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. எல்லாம் நீங்க பண்றீங்க, யோகா, எக்ஸசைஸ், மெடிடேஷன், டீடாக்ஸ் எல்லாம் பண்றீங்க, ஆனா கற்கள் வருவது குறையல, கிட்னியோட பாதிப்பு குறையல. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? அப்ப யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்முடைய சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை மாற்றுவதற்கு மட்டுமல்ல, சிறுநீரகம் சார்ந்த செயலிழப்புகளை மாற்றுவதற்கு மட்டுமல்ல, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறுநீரகம் சார்ந்த நோய் என்னுடைய பரம்பரையில் இருக்கிறது, எனக்கு அது ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கவங்க கூட இந்த பஞ்சநாத திருக்கோயிலுக்கு போனா போதும். பஞ்சநாதேஸ்வரர் அப்படிங்கிற பெயர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நடராஜர், அந்த நடராஜருக்கு 48 வெட்டி வேரினால் செய்யப்பட்ட மாலையை நம்ம போடணும். இது ஒரு இரவு அங்கேயே இருக்கும். இன்று நீங்க போய் சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணி சுவாமிக்குள்ள பூஜை வேண்டுதல்கள் எல்லாத்தையும் முடிச்சு, அன்று அந்த பஞ்சநாத கல்லினால் ஆன அந்த நடராஜருக்கு இந்த வெட்டிவேர் மாலையை நீங்க போட்டு இரவு முழுவதும் அந்த வெட்டிவேர் மாலை அங்கேயே இருந்து அடுத்த நாள் காலையில சுவாமியை மீண்டும் தரிசனம் செய்து இந்த மாலையை பிரசாதமாக வாங்கி தினசரி ஒரே ஒரு வெட்டிவேரை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர்ல போட்டு
அதை கொதிக்க வைத்து கஷாயமாக தினமும் காலை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். பொதுவா அந்த காலத்துலலாம் என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சநாத தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து அந்த நீரில் இந்த வெட்டி வேரை போட்டு சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நியதி. ஆனா இன்றைக்கு அந்த குளத்துல தண்ணீரும் இல்லை, அந்த இடத்துல தீர்த்தமும் இல்லை. இப்பதான் அதை புனருத்தாரணம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வெட்டி வேரை நாம் சாப்பிடும்போது 48 நாட்கள்ல கற்கள் குறைந்து போவதும், சிறுநீரக செயலிழப்புகள் மாறி போவதும், நோயுடைய வீரியத்தன்மை குறைந்து போறதும் இன்றும் நடைமுறையில் பார்க்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு மருத்துவ அதிசயங்கள்னு நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். டாக்டர்ஸ் ஐயோ இது குணப்படுத்தவே முடியாது, ஒரு 3 மாசம் இருந்தா கூட பெரிய விஷயம் சொல்லக்கூடியவர்கள் 15-17 வருடம் உயிரோடு இருப்பதும், அறுவை சிகிச்சை தான் தேவை நாளைக்கே செஞ்சாகணும்னு சொல்லக்கூடிய நோய்கள் மறைந்து போவதும் இன்றைக்கு நிறைய நம்ம அதிசயமாக பார்க்கிறோம். நம்மெல்லாம் சிலதெல்லாம் லக் அப்படின்னு நினைச்சுக்கிறோம், இல்லைன்னா மெடிக்கல் டயக்னோசிஸ் தப்பு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்லை, இந்த எல்லா அதிசயங்களும் நடைபெறுவதற்கு இறை சக்தியை தவிர வேறு எதாலும் முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை தான் சாத்தியமானது. திருச்சியை சேர்ந்த ஒரு அரசியல் பிரமுகர் என்னை நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீவர்மா மருத்துவமனையில என்னை சந்திச்சார். அவருக்கு 2 கிட்னியும் வீங்கி இருந்தது, ஒரு ஸ்வாலன் கிட்னிஸா இருந்தது. மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் நார்மல். புரோட்டீன் லாஸ் மட்டும் நிறைய இருக்கு. நிறைய மருத்துவர்களை பார்த்தாங்க, நிறைய மருந்துகள், விதவிதமான சிகிச்சைகள். ஒரு செல்வந்தர், அதனால சிங்கப்பூர் கூட போயிட்டு ஒரு முறை பெரிய ஹாஸ்பிட்டல்ல நம்ம பிரபல நடிகர்கள்லாம் எங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் கூட போய் ஒரு முறை செக்அப்லாம் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஆனா இந்த சிறுநீரகத்துடைய அந்த ஒரு பாதிப்பு ஒரு டைம் பாம் மாதிரி அவர் மனசுல துடிச்சுக்கிட்டே இருக்கு. கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமா, இதாயிருமா, அதாயிருமா, இவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கோமே, குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட பாதுகாப்பா கொடுக்க முடியுமா, என்ன ஆகுங்கிற ஒரு பயம் பயம் பயம், அதுவே அவருக்கு ஒரு பெரிய மனநோயா மாறிடுச்சு. ஒரு முறை ரொம்ப மன வருத்தத்தோட என்ன சந்திச்சாரு. அவரோட ஜாதகத்தெல்லாம் கொண்டு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி எல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னாரு. எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு சொன்னேன், அவருடைய கர்ம வினைகளால் அவருக்கு சிறுநீரக நோய் அப்படிங்கிறது உடல் சார்ந்த நோயாக, வாழ்வியல் சார்ந்த நோயாக இல்லாம அவருக்கு ஏற்பட்டிருப்பதற்கான காரணம் முழுக்க முழுக்க அவருடைய கர்ம வினைகள் தான். அப்ப அதை மாத்தணும் அப்படின்னும் போது நான் சொன்னேன், ஏங்க உங்க ஊர் பக்கத்திலேயே ஒரு கோவிலை வச்சிருக்கீங்க, நீங்க ஏன் அங்க போல அப்படின்னும் போது, சார் எனக்கு அது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னாரு. இப்ப நான் சொன்னேன், இதை போய் நீங்க செய்யறதுனால உங்களுக்கு செலவு கிடையாது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எதுவும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீங்க சொல்லும் போது, இது நடக்கலைன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் நீங்க விதவிதமான டாக்டரை போய் பார்த்து செலவு பண்ணியிருக்கீங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்தை ஏன் செய்யக்கூடாதுன்னு அவங்க வீட்டுக்காரமாக்கும் அவருக்கும் புரிய வச்சு, அவங்க 2 பேரும் ஒரு முறை அந்த கோவில் போய் பஞ்சநாதேஸ்வரருக்கு இந்த வெட்டிவேர் மாலையை வீட்டுல இருந்தே நான் கட்டி கொண்டு போக சொன்னேன். கொண்டு போய் போட்டு அடுத்த நாள் போய் வாங்கிட்டு 48 நாட்கள் முறையா நான் சொன்ன மருத்துவ சிகிச்சைகளோடு கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா மிகப்பெரிய அதிசயம், அவரோட ஒரு கிட்னி அவரோட நார்மல் ஷேப்புக்கு வந்திருந்தது. 2 கிட்னியுமே வீங்கி போயிருந்த இடத்துல 1 நார்மல் ஷேப்புக்கு வந்தது. அவர் ஒருவேளை டயக்னோசிஸ் தப்பு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர் கிட்ட போய் திரும்பவும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவங்களும் சொல்றாங்க, இல்ல ஒரு கிட்னி பெட்டரா இருக்கு, 1 தான் பாதிப்பா இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன பார்த்து அதிசயமா கேட்டாரு, சார் உங்களோட மருந்து இதை சாதிச்சுதா, இல்ல நான் கோவில் போனது சாதிச்சுதான்னு கேட்டாரு. என்னோட பதில் ஒண்ணுதான், நிச்சயமா இறை சக்தி தாங்க இதை சாதிச்சது, என்னுடைய மருந்தெல்லாம் இதுல ஒண்ணும் இல்லை. மருந்துகள் வேணா உடல் அளவுல சில மாற்றங்களை கொண்டு வர உதவி செஞ்சிருக்கலாமே தவிர இறை சக்தி இல்லாமல் ஒரு அணு கூட இந்த உலகத்துல அசைய முடியாது, அதுதான் உண்மை. அதனால உங்களுக்கு இதை சாதித்தது நிச்சயமாக இந்த கோவிலும், அந்த கோவில்ல நீங்க போட்டு கொண்டு வந்த மாலையும், அதை 48 நாட்கள் உங்களுக்கு செய்து கொடுத்து உங்களை சாப்பிட வச்ச உங்க வீட்டுக்காரமாவோட அக்கறையும் தான் உங்களை காப்பாத்துச்சே தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நான் புரிய வச்சேன். இது ஒரு அனுபவம். இந்த மாதிரி நிறைய பேர், சென்னையில கூட ஒரு யங் பாய் 32 இயர்ஸ் தான், மாசம் மாசம் வருவான். ஒவ்வொரு டைம் ஸ்கேன் பண்ணாலும் 10 கல் இருக்கு, 5 கல் இருக்கு, ஒரு மணல் மாதிரி நிறைய கல் இருக்கும். அப்புறம் அவங்க அம்மா ஒரு முறை கேட்டாங்க, சார் இவனுக்கு கல்யாணம் பண்ணோம் சார், இந்த மாதிரி கல் இருக்கிறதுனாலே கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கோம் சார் அப்படின்னாங்க. நான் உங்களுக்கும் சொன்னேன், நீங்க போயிட்டு ஒரு முறை கோயில் போயிட்டு வாங்கம்மா, வந்துட்டு நீங்க என்னங்கிறத சொல்லுங்கன்னு. அவங்க போயிட்டு கரெக்டா முடிச்சுட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன் 3 இயர்ஸ் டைம் கிட்னில எந்த கல்லும் இல்லை, கிட்னி நார்மலா இருந்துச்சு. அவங்க சாதாரண ஸ்கேன் எடுத்தா தெரியாதுன்னு சொல்லி எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட எடுத்து பார்க்குறாங்க, எல்லாமே நார்மலா இருந்தது நம்ம பார்த்தோம். எதுக்காக இதை சொல்றேன்னா, இன்னைக்கு சில விஷயங்கள் நம்முடைய வாழ்வியல்ல வரும்போது நம்ம இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டோம். ஆனா அந்த விஷயங்களுக்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கும்போது
அந்த விஷயங்கள் மாறுவது மட்டுமல்ல, நம்முடைய சிரமங்களும் மாறிவிடுவதை பார்க்க முடியும். கர்ம வினைகளால் நமக்கு ஏற்படுகின்ற நோய்களை நாம் வெல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது வெறும் மருந்துகளோ மாத்திரைகளோ வாழ்வியல் முறைகளோ மட்டுமல்ல, சில இடங்கள்ல சில கோவில்களுக்கு சென்று அந்த கோவில்கள்ல இருக்கக்கூடிய அதிர்வலைகள் நம்ம உடம்புக்குள்ள சென்று நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் உள்ளே ஜெனட்டிக்கா இருக்கக்கூடிய நம்முடைய ஜீன்ஸோட ஸ்ட்ரக்சரை மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கும்போது அது நோய்களை தீர்க்க, நோய்களுடைய தீவிரத்தை குறைக்க, நீண்ட ஆயுளோடு நம்மை ஆரோக்கியமாக இருக்க நிச்சயமாக உதவி செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம யாராக இருந்தாலும் உடனே இந்த கோவில் போய் பார்க்க முடியுமான்னு பாருங்க. திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய வேப்பூர் அப்படிங்கிற இடத்திலிருந்து உட்புறமாக செல்லக்கூடிய பாடலூர் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் இந்த கோவில் இருக்கிறத பார்க்க முடியும். பஞ்சநாதேஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்கு சென்று உங்களுடைய கையில போகும்போதே வெட்டிவேர் மாலை கொண்டு போங்க. அப்படி இல்லைன்னா கோவில்லையும் அந்த வெட்டிவேர் மாலை கிடைக்கும். அதை ஒரு இரவு போட்டு அடுத்த நாள் காலையில அதை பிரசாதமாக பெற்று, பிரசாதம்ங்கிறது சாதாரணமா கொடுக்கிற புளியோதரை கிடையாது. இறைவனுடைய திருக்கரத்தால் நமக்கு நம்முடைய சிரமம் தீர கொடுக்கப்படுகின்ற வரமாக அதை நினைத்து அதை வீட்டிலேயே 48 நாட்கள் தொடர்ந்து முழுமையான முயற்சியோடு. இப்ப நான் ஒரு கோவில் போய் ஒரு பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க மருந்து எடுக்கக்கூடாது, டாக்டரை பார்க்க கூடாதுங்கிறது கிடையாது. நீங்க என்ன சிகிச்சை முறையில இருக்கீங்களோ அந்த சிகிச்சையை தொடர்ந்து செய்யுங்க. வழக்கமாக நாம் செய்யக்கூடிய சிகிச்சைகள் நமக்கு பெரிதாக உதவி செய்யவில்லை அப்படிங்கிறதுனாலதான் ஆதி தெய்வீகமாக இருக்கக்கூடிய கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்களை தீர்ப்பதற்காக நம்ம இதை செய்யறோம். அதனால இந்த திருக்கோயிலுக்கு செல்லுங்க, இறைவனை துதிங்க. மனதார உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் உங்களையும் உங்கள் பரம்பரையையும் தாக்கக்கூடாது, ஆரோக்கிய பெருவாழ்வு வேணும்னு அவர்கிட்ட வேண்டுதலா வைங்க. நிலையான ஒரு வேண்டுதல், அன்போடு இதயபூர்வமாக வேண்டுதலாக அதை செய்து திருப்பிரசாதமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வெட்டிவேர் மாலையை கொண்டு வந்து 48 நாட்கள் கஷாயம் போட்டு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கோவில் சென்று வந்த பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல அனுபவங்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமாங்கிறத பாருங்க. மீண்டும் மற்றொரு ஆலயத்தை பற்றி, ஆலயத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பயன்களை பற்றி பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.